ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து டீ கடை கீரை போண்டா எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக ஒரு போண்டா ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுவும் ஒரு கீரையை வச்சு தான் செய்ய போகிறோம். அதாவது அரைக்கீரையை வச்சு. அதாவது டீ கடையிலலாம் இந்த போண்டா வந்து கீரை போண்டான்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கீரையை போட்டு செய்கிறதுனால அந்த சுவையும் வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் அரைக்கீரையை வச்சு ஒரு கீரை போண்டா தான் டீ கடை ஸ்டைல்லையே செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு 2 கைப்பிடி அளவு அரைக்கீரை எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோண்டு, 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் போல் அரிசி மாவு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், சோம்பு தூள் 1/2 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு தேவைக்கேற்ப இதெல்லாம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க அந்த 2 கைப்பிடி அளவு கீரையை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வச்சுருக்க பொடி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, சோம்புத்தூள், பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து வரிசையாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கீரையில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை இப்போ இது கூட வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சரிசி மாவையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1/4 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ரொம்ப ஜாஸ்தி விட்டுட்டோம் அப்படின்னா போண்டா வந்து எண்ணெய் குடிக்கும். அதனால் பார்த்து கரெக்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி மாதிரி உருட்டுற பதம் வந்தால் போதும். நம்ம வந்து தண்ணி ஊற்றுறதை நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து கடாயில் இருக்க எண்ணெய் சூடானதும் நம்ம வச்சுருக்க போண்டா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போண்டாவெல்லாம் உள்ளே போட்ட பிறகு தீயை வந்து ஸ்லோவாக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து போண்டா நல்லா உள்ளே வர நல்லா வேகும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் போண்டா வந்துடும். வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சுவையான கீரை போண்டா சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம். ப்ளஸ் ஹெல்த்தியாக நம்ம வந்து கீரையும் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு விருப்பமான கீரையை நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் அரைக்கீரை சேர்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.